அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகளிர் விடுதியில் உணவு சாப்பிட்ட 31 மாணவிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகளிர் விடுதியில் 61 மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த விடுதியை சேர்ந்த 5 மாணவிகளுக்கு அடுத்தடுத்து வாந்தி, தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவிகளை நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி அளித்த பேட்டியில், ஒரே நேரத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதால் மாணவிகளுக்கு உணவு ஒவ்வாமை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், உணவு மற்றும் குடிநீர் மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். ஒரே நேரத்துல சமைச்சதை சாப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிட்டுருக்காங்க. அப்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறது இயற்கை தானே. பாய்சன் அது எப்படி 2 பேருக்கு மட்டும் வரும்? ஒரே இடத்துல சாப்பிட்டுருக்காங்க, அங்கேயே சாப்பிட்டுருக்காங்க. அதுலதான் ரீசன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுருக்காங்க சார் நைட். அதுதான் விடுதியில பண்ணது மேடம். இப்போ நம்ம சாம்பிள் எல்லாம் எடுத்துருக்காங்களா? இல்ல எல்லாமே எடுத்துருக்கோம் சார். நேத்தே பிரிலிமினரி டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம். வாட்டர்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஃபர்தர் ரிப்போர்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. நேத்து நைட் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாம் ஸ்டேபிளா இருக்காங்க. இருந்தாலும் 1 டே இருந்துட்டு அனுப்பணும்னு வெயிட் பண்றோம். நல்லா இருக்காங்க.